உமக்கு நன்றி ஆண்டவரே. கால வேளையிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீ தடைகளை மாற்றி போடுகிற தேவன். எங்கள் மத்தியில் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஆமாப்பா, எங்களை கருப்போல சுமந்து வந்து தேவன் நீங்க ஆண்டவரே. ஒரு இமை பொழுதிலும் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே உம்முடைய தோள்களில் எங்களை சுமந்து எங்களை எல்லா வித கெட்டுகளுக்கும் தப்புவித்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீங்களேப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை வந்தடைய செய்கிற இடத்துல ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அந்த ஆராதனையில் நீர் எங்களோட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், இந்த ஆராதனையிலும் நீர் எங்களோடு அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. துவக்கு முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் நிரம்பி இருக்கட்டும். சபை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அனலாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, கஷ்டங்களோடு வந்தவர்கள் திரும்பி போகும்பொழுது விடுதலையோடு கடந்து செல்ல நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆராதனையில் நீங்க இடைப்படுங்க. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை தொழுதுபடுத்தி கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். ஆமென். கர்த்தர் என்னையும் உங்களையும் நடத்துகிற தேவன். ஆமென். முதற் பாடலாக துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. நான் ஒரு நாளும்
இருளை கண்டு அஞ்சிட மாட்டேன், நடமாடும் கொள்ளை நோய்களை கண்டும் நான் பயந்திட மாட்டேன். ஏன்னா பயங்கர பறக்கும் அன்புக்கும் ஒரு நாளும் அஞ்சிட மாட்டேன். என் கூட இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். பழைய பாடல் நம்ம கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயும் கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்தீரை ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் விடுவித்து அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகள் ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலும் நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் மீறாமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் மீறாமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ
தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு டிவி ஒர்க் ஆகல, என்னன்னு தெரியல. அதனால லிரிக்ஸ் நாங்கள் பாட நீங்கள் கூட பாடுங்க. இன்னைக்கு எல்லாம் தெரிந்த பாடல் மாத்திரம் தான் எடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் உங்களையும் காண்கிற தேவன். காண்கிற தேவன் என்னை உங்களுக்கு காணாதவர் போல அவர் போய்விடுகிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் சேருகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகார் ஆண்டவருக்கு இப்படியா ஒரு பெயர் வைக்கிறார். என்ன? என்னை காண்கிற தேவன் அப்படின்னு. ஆண்டவர் அவளுக்கு இறங்கி அவளுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிற நானும் நீங்களும், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நானும் நீங்களும், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னையும் உங்களையும் காண்கிற தேவனா இருக்கிறார். ஆமா தானே? அவர் ஒரு நாளும் காணாமல் போய்விடுகிற தேவன் அல்ல. ஆமென். வசனம் இப்படியா சொல்லுகிறது, சங்கீதம் 33:4, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்னவாம்? உத்தமமும். அது உத்தமம், உண்மையானது. 9வது வசனம், அதுலயே 9வது வசனம் எப்படி சொல்லுது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவருடைய வார்த்தை என்ன? உத்தமமானது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நம்பி வந்திருக்கிற நானும் நீங்களும், அவரை சார்ந்து இருக்கிற நானும் நீங்களும் ஒரு நாளும் ஒரு காலம் கவலைப்பட தேவையில்லை. இந்த பாட்டு இப்படிதான் சொல்லுது, அவர் வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பதனால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆமென். அவர் வார்த்தை மேல நான் சார்ந்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் உத்தமமானது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உலகத்தில் உள்ள மனுஷன் அவன் சொல்லிட்டு போயிடுவான். அவன் சொன்ன வார்த்தைகள்ல உத்தமம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அது உத்தமமானது, அது சத்தியமானது, அது எனக்கானது, அது என்னை சேரும். அதனால் நான் ஒரு காலம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் தாங்க. அவர் வார்த்தையின் மேல நான் சார்ந்திருக்கிறேன். எனக்கு கவலை இல்லை. அவர் பார்த்துக் கொள்வார் என்னுடைய எல்லாவற்றையும். ரெஸ்ட் ஆஃப் த அதர் திங்ஸ் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பாடலாம் அந்த பாடல. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே
பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சொல்லமா, யெகோவா ராப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லலாமா, யெகோவா ஈரே, ஆமென். என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், யெகோவா ராப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் அவர்களுள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஓ யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் மாத்திரமல்ல, எனக்கு சுகத்தையும் தருகிற தேவன். ஆமென். என்னுடைய ஏக்கங்களை எல்லாவற்றையும் என் தேவன் தீர்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒரு வசனம் கடந்த நாள்ல ஒரு இது கேட்டேன். அந்த வசனத்தை மாத்திரம் கேட்டேன். அதுக்கப்புறம் அதோட அர்த்தங்களை மறுபடியும் மற்ற டிரான்ஸ்லேஷன்ல நான் போய் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆச்சரியமா இருந்துச்சு. சங்கீதம் 145:14, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். என்னவா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. யாராவது விழப்போகும்போது போய் எப்படி தாங்கி பிடிப்பாங்கல்ல? விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறாராம். இந்த வாழை மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காத்துக்கு என்ன ஆயிரும்னா அப்படியே மடங்கும் சம்டைம்ஸ். அப்போ ஒரு 2 இந்த கவட்டமாய் இதில் கம்பை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை நிறுத்தி வைப்பாங்க. எதுக்கு? அப்பதான் அது விழுகாம இருக்கும் அப்படின்னு. என்னை உங்களையும் ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். ஆமென். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போட்டிருக்கு, கர்த்தர் விழுந்து கிடக்கிற ஜனங்களை தூக்கி விடுகிறார், கர்த்தர் தொல்லையில் சிக்குண்ட ஜனங்களுக்கு உதவுகிறாராம். என்னவா? தொல்லையில் சிக்குண்டவர்கள் ஜனங்களுக்கு உதவுகிறார். இன்னொரு ஆங்கில வேதாகம் எப்படியா சொல்லுது, the Lord helps the fallen and lift those bend beneath their loads அப்படின்னா அது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, வீழ்ந்தவர்களுக்கு இறைவன் உதவுகின்றார் மற்றும் அவர்களின் சுமைகளுக்கு கீழே வளைந்தவர்களை தூக்குகிறாராம். ஒரு சில டைம் நம்ம அந்த சுமையை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப வெயிட் தாங்க முடியாம அப்படியே பெண்ட் ஆகிறோம்ல, இந்த சுமக்கிறவங்களை ஆண்டவர் என்ன பண்றாராம், தூக்கி விடுகிறாராம். ஹல்லேலூயா.
என் பொண்ணு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போகும்போது அவளால் தூக்கிட்டு நடக்க முடியாது. அவள் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆயிடுவா. அவளுக்கு அவ்வளோ வெயிட்டு, அதை தூக்கிட்டு நடக்க முடியாது. என் பெரிய பையன் என்னன்னா 2 பேக்கையும் தூக்கிக்குவான், 2 டிஃபன் பேக்ஸையும் தூக்கிட்டு நடப்பான். எனக்காக உங்களுக்காக தேவன் அதைத்தான் செய்கிறார். ஆமென். எனக்கு உங்களுக்கு நடக்க முடியாம பெண்டாய் நம்ம போகலாம், ஆனா ஆண்டவர் நானும் நீங்களும் மடிந்து போக விடுகிறதில்லை. என்னை உங்களையும் தேவன் நிமிர்த்தி என்னை உங்களை நிறுத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் விழுந்து கிடக்கிறது போல இருக்கலாம், ஆனா விழுந்து கிடக்கிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். தாங்குகிற தேவன் மாத்திரமல்ல, மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற என்னை உங்களையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். ஆமா தானங்க? அவர் எனக்கு இருக்கார். இந்த வார்த்தையை விசுவாசித்து நானும் நீங்கள் இருக்கும் பொழுது நானும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதான். ஆமென். மாறாவின் நீரை தேனாக என் இயேசு என்னோடு. ஆமாங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஆமா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? என்னுடைய ஏக்கங்களை எல்லாவற்றையும் தீக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். ஆண்டவர் என்னை உங்களுடைய சந்தோஷத்தை காண செய்கிற தேவன். ஆமென். இந்த கால வேளையில ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். கரங்களை தட்டி இந்த பாடல பாடலாமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு. ஆமாப்பா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என்பா. ஆமாங்க, எனக்கு அது ஒன்று மாத்திரம் போதும். எனக்கு ஒருத்தர் அன்பான தேவன் என்னோடு வருகிறார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான்
எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருதே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருதே. மாறாவின் நீரை தேனாகமா என்னேசர் என்னோடு. எல்லாரும் சொல்லாமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றின ஒருவர் என்னோடு இருக்கிறார். மாறாவின் நீரை சொல்லமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு. மாறாவின் நீரை மாறாவின் நீரை ஆமாப்பா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு. ஆமாப்பா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால். எதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. அப்படி எழுந்திருக்கலாமா? ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. எஸ் லார்ட். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமாங்க, வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் என்னோடும் உங்களோடும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும். Oh yes Lord. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடு. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமாமே என் ஏக்கமெல்லாம் இயேசுவே சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் அன்பான தேவன் என்னோடு வருவார். அது மாத்திரம் போதுங்க. என் வாழ்க்கையில அன்பான தேவன் என்னோடு வருகிறார். அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. என்னுடைய உங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நம்ம மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் ஒரு நாள் ஒரு காலம் அவருடைய வார்த்தைகள் பொய்யாய் போனதில்லை. அவருடைய வார்த்தைகள் உத்தமமும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. உம்முடைய வார்த்தைகள் உத்தமமும். என்னுடைய ஏக்கங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய ஏக்கங்களை நீக்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு காலம் என்னை உங்களை விட்டு பிரியாமல் நடத்துகிற தேவனாயிருக்கிறார்.
ஆண்டவர் என்னை உங்களை ஆற்றி தேற்றுகிற தேவனா இருக்கிறார். உங்களை கொண்டும் உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம், பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பலவித யோசனைகள் இருக்கலாம். ஆண்டவர் அவரை நாடி தேடி ஓடுகிறவருடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. விலகாத மேகம், முன் செல்லும் மேகம் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதாக இருக்கிறதுங்க. என்னுடைய பேச்சில், என்னுடைய மூச்சில், என்னுடைய சொல், செயல், என்னுடைய நினைவில், எல்லாவற்றிலும் அவர் ஆண்டவர் மாத்திரம்தாங்க. சொல்லமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. சொல்லமா? என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லலாமா? இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை
பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்குள்ள கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்குள்ள கவலை. கடல் மீது நடந்திடவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பே செல்வதா எனக்குள்ள கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே அப்பா, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆமாங்க, அவர் பாதம் ஒன்றே போதும். அன்பு இயேசுவுடைய பாதம் ஒன்னே ஒன்று போதும். உடைய வாழ்க்கையில நம்பிக்கை யாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், ஆண்டவரை துதிப்பது மாத்திரம் விட்டுறாதீங்க. ஆண்டவரை போற்றுவது மாத்திரம் விட்டுறாதீங்க. ஆண்டவரை இன்னும் ஆராதிக்கிறது மாத்திரம் விட்டுறாதீங்க. ஏன்னா கல்லறையை புரட்டி போட்டு மரித்த லாசருவை வெளியே வர செய்யக்கூடுமானால், என்னையும் உங்களையும் அவர் உயிர்ப்பிக்க அவரால் கூடும். இந்த கால வேளையில நம்பிக்கை யாவும் இழந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். எல்லாமே முடிந்தது என்றாலும், என்னுடைய உங்களுடைய கல்லை புரட்டி போட்டு எனக்கு மறுபடியும் உயிர்ப்பித்து செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தெழச் செய்வி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சதனமா இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதி. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாமங்க.
நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை யாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தெழச் செய்வி. எந்த கல்லறையை கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை எல்லாரும் சொல்லவா? இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும். சொல்லாமா? விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்லாமாவோ? ஆராதனை இயேசு உமக்கொருவருக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால், ஓ ஆமென், ஹல்லேலூயா. ஓ ரிதலரதர சந்தரலரபோ, பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. 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 ஆமென், ஹல்லேலூயா.
விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில விழுந்து போன சுல்லையை போல இருக்கலாம், மடங்கடிக்கப்பட்ட நிலைய போல இருக்கலாம், தலை குனிவு ஏற்பட்டது போல இருக்கலாம். ஆனா எந்த இடத்துல விழுந்தோமோ விழுந்த இடத்துல என்னை உங்களையும் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்த இடத்துல தலை குனிவு மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையோ அந்த இடத்துல யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒரு காலம் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யுரையாது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உத்தமமானது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமானது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்த தேவன். அவருடைய வார்த்தைக்கு அனைத்தும் கீழ்ப்படியும். அவர் வார்த்தை ஒன்று போதுங்க என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில. அவருடைய வார்த்தை உத்தமமானது, என்னை உங்களையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சத்தியமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்க தாங்கி எங்களை நிமிர செய்கிற தேவன் அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுதுகொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி, இரு ஜெபத்தில் நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. எங்களோடு பேசுங்க. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்று வனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படியான சங்கீதம் 119 வசனங்கள் 41 48 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 41 48 முடிய. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடினால் விசாலத்திலே நடப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளை கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமேன். நாம் உட்காருவோம்.